Hello friends, welcome to Nandhu Needles World. நம்ம இன்னைக்கு அடுத்த ஸ்டிட்ச் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பீட்ஸ் ஃபர்ன் ஸ்டிட்ச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து ஃபுல்லுமே அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது அது வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ளவர். இப்போ செகண்ட் ஃப்ளவரில் வந்து இந்த லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரிலனா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லீஃப் ஸ்டிச் வந்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டெம்முக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரிலனா அதுக்கும் வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போடுற எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சைடு வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ஆஃப் லோட் ஸ்டிச் வச்சு அந்த இன்னொரு மூணு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆஃப் லோட் ஸ்டிச் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த 2 லைன் கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேஜிக் பீட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுவுமே நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அதாவது 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது 1 பீட். சரிங்களா, இது வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மேஜிக் பீட் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கர்வ் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி மேஜிக் பீட் ஸ்டிச் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பேஸ் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது நம்ம நார்மல் சூயிங் த்ரெட்டில் வந்து லாங் ஸ்டிச் போட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் பண்ணி அடுத்தது வந்து ஒரு பேர்ல் பீட் ஒன்று, அதாவது நம்பர் 4 பேர்ல் பீட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சுகர் பீட் வந்து ஒரு 5 பீட்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். லாங் ஸ்டிச் அந்த பீடோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு குட்டி லாக், அதாவது செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் பேஸ் ஸ்டிச் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் அண்ட் குட்டி லாக், அதாவது குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேர்ல் பீட். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து சின்ன சைஸ் தானே, சின்ன சைஸ் ஃபர்ன். இப்போ வந்து பெரிய சைஸ், அதாவது அதை விட கொஞ்சம் பெருசாக. ஸோ ஒரு 2 பீடு இல்லைன்னா 3 பீடு நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்த பீடு விட 3 பீடு 2 பீடு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு 5 பீடு எடுத்தோம். அடுத்தது வந்து ஒரு 7 or 8 அந்த பீடு எடுத்து அந்த கவுண்டில் எடுத்து நம்ம ஃபர்ன் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மறுபடியும் ஒரு பேர்ல் பீட்,
மறுபடியும் வந்து இந்த பக்கம் போடுறது கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஒரு 5 பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சரிங்களா. ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம வந்து ஃபர்ன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது, அதாவது பேஸ் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கீழே வந்து ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீட் சரிங்களா, கோல்டு கலர் ரவுண்ட் பீட் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அடுத்த மெத்தட் வந்து என்ன, செகண்ட் மெத்தட் ஃபோன் ஸ்டிச் வந்து நம்ம வந்து பீட் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது எந்த ஒரு ஸ்டிச் பேஸ் ஸ்டிச் எதுவுமே கொடுக்காம பீட்ஸ் வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து ஃபோன் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து சின்னதாக போட்டு யூஸ் பண்ணுவோம். சின்னதாக போடுற இடத்துல ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக ஃபோன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பீட் எடுத்து போடும்போது கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நார்மலாக பீட் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபர்ன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அந்த எண்டிங்கில் மட்டும் நம்ம கொஞ்சம் பெரிய பீடாக, இப்போ நான் வந்து கலருக்காக வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு தான் வச்சுருக்கேன். நீங்கள் நம்பர் 3, 4, 5 அந்த மாதிரி பெரிய ரவுண்ட் பீடு வச்சிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் எண்டிங்கில் ஒரு ரவுண்ட் பீட் சரிங்களா, சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டிங்கில் நம்ம ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிக்க போகிறோம். ஸோ சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் பீட் வச்சு நாட் போட்டுறேன். ஸோ நாட் போட்டு பாருங்கள், ஃபோன் ஸ்டிச் போட்டு ஒரு டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.